வீரா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. மாறன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. வீராக்கு நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற லொக்கேஷன் சொல்ல மாட்டா. ஃபோனை வந்து வச்சிருவா. என்ன பண்ணலாம்? அவள் வெளியில் போய் தான் வந்து நம்ம ஏதாவது ஒன்று சாதிச்சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீரா வந்து என்னடா இங்கே ஒரு லொக்கேஷனில் வந்து நின்றுட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப நேரம் வந்து எதுவுமே சவாரி கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அக்கா உங்கள் நம்பர் வந்து கிடச்சிச்சின்னு நம்ம மாறன் வந்து பெண் குரலில் வந்து பேசுகிறாங்க. செம க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மாறனோட பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல. சொல்லுங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், வர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ரொம்ப தூரமா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லக்கா வாக்கா, இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தானே அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து டக்குன்னு வந்து ஆட்டோவில் வந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துல என்னது இங்கே தானே ஃபோன் பண்ணாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறப்ப மாறன் வந்துடுறாங்க. நீ என்னடா இங்கே? நான் தானே உன்னை வர வச்சேன், சும்மா காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத. அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? இந்த இடத்துல நிற்கிறேன்க்கா, சவாரி வேணுங்க்கா, வரீங்களாக்கா? 4 கிலோமீட்டர் தானே, கரெக்டாக இருக்கா? மேட்ச் ஆகுதா? என்னடா மிமிக்கிரிலாம் பண்ணுற? பின்ன நான் ஃபோன் அடித்து கூப்பிட்டா நீ தான் வரமாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? இது மாதிரி வந்து பித்தலாட்ட வேலையை தான் பார்க்கணும். இப்போ நீ எங்கே இருக்கனுங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேன். நீயும் வந்து என்னை பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்க, சிரிக்க ஆரம்பிச்சிட்ட. இதெல்லாம் பார்த்தா எனக்கு மனசுக்கு வந்து அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். பறக்கும்டா பறக்கும். நான் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டேன்ல. என்னம்மா நினச்சிட்டு இருக்க? நான் என்னை பொண்ணுன்னு நினச்சியா? நீ வேணான்னு சொல்லிட்டு போனால் அப்படியே மறந்துட்டு போகிறதுக்கு. பசங்கம்மா பசங்க, கடைசி வரைக்கும் போராடுவோம், சரியா? அடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது புதுசு புதுசாக பேசுகிறான், இப்படியெல்லாம் மாறன் வந்து இருக்க மாட்டானே, எடா ஆச்சு உனக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம வீரா இப்போ தான் சரியான பாதையை நோக்கி போயிட்டுருக்கேன். நீ என்ன காதலிச்சே ஆகணும், உனக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை, வழியும் இல்லை. அதுக்கு நான் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அது எல்லாம் வந்து கண்டினியூஸாக செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஏய் நீ எங்கேயாவது தனியாக வந்து புலம்பிக்க, எனக்கு வேலை இருக்குது. நீ மட்டும் என்னை வேணான்னு சொல்லிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தியா? அதனால தான் நான் உன்னை கடுப்பேற்றலான்னு உன்னை இது மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருக்கேன். சரி நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லி அதடியாக வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல வீரா ஓகே ஓகே, இருந்தாலும் நான் எதுக்காக உங்ககிட்ட வந்து தனியாக வந்து பேசணும்னு சொல்லிட்டு இங்கே மிமிக்ரிலாம் பண்ணி உன்னை இங்கே வர வச்சுருக்கேன். நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். நான் இப்போ உன்னை லவ் பண்ண போகிறேன். நான் எப்படியெல்லாம் உன்னை லவ் பண்ணுறேங்கிற விஷயத்த வந்து நீ தெரிஞ்சுக்கணும் தான் நான் வந்து பக்கம் பக்கமாக வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னது பக்கம் பக்கமாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கியா? பின்ன நீ தான் சட்டுன்னு வந்து மூஞ்சியை காட்டிடுறேன், என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு நான் எதுவும் சொல்ல மறந்துட்டேன்னா அதனால் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வீராவுக்கு ஒரு சவாரி வந்து கிடச்சிருது. நீ கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததெல்லாம் இங்கே ஏதாவது ஒரு குச்சி கம்பம் இருக்கும், அதுக்கிட்ட போய் ஒப்பிச்சிக்கிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. சே, நம்மளோட ராஜதந்திரம் எல்லாம் அனைத்தும் வீணாகி போய்விட்டதே அப்படின்னு மாறன் வந்து க்யூட்டாக அழகாக மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த ஆட்டோ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம வீராவும் அப்பப்போ வந்து சைடு மிரரில் பார்க்குறாங்க. என்னது இன்னமும் வந்துக்கிட்டு இருக்கான், பையனை கொஞ்சம் ஓவராக தான் அலைய விட்றோமோ, சரி போவோம் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம வீராவும் யோசிச்சுட்டே இருக்காங்க. 2 பேரும் வந்து ரொமான்டிக்காக தான் மனசில் வந்து நினைக்கிறாங்க. இருந்தாலும் வெளியில் வந்து காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் மாறன் வந்து இனிமேட்டு மனசு உடைஞ்சு போயிடுவான், வீராவை நினச்சி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு நம்ம கண்மணி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. மாறன் வந்து எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க ரூமை வந்து லைட்டாக வந்து திறந்து பார்க்குறாங்க. கண்மணி பார்த்தா மாறன் வந்து அந்த இடத்துல இல்லை. எங்கே இருப்பான்? வீராவை நினச்சிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒருவேளை வீரா கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? சேச்சே, அவன்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு தான் யோசிக்கிறாங்க. இருப்பினும் அவன் வீராவோட மனசை மாற்றுறதுக்கு எதுவும் பாசிட்டிவான வழியில் வந்து போராடி பார்த்தானா? ஐயையோ! அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்ம தான் வந்து ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த நேரம்னு பார்த்து நம்ம வீராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கலாமா? சேச்சே, வீரா மேலே சந்தேகப்படுறோன்னு அவள் வந்து கோவப்பட்டுருவா. யாருக்கு ஃபோன் அடிக்கலாம்? அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வீரா எங்கே போயிருக்கா? நான் சொல்லக்கூடாது தான், யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அவள் சவாரிக்கு போயிருக்கா. என்னது சவாரிக்கு போயிருக்காளா? ஏம்மா இந்த நேரத்துலலாம் அவள் போயிட்டுருக்கா? என்னம்மா பண்ணுறது? வருமானம் கம்மி, இன்னொன்று வந்து வாங்கின கடன்லாம் அடைக்கணும்ல, அதுக்காக தான் சொல்லும்போதே ஒருவேளை மாறனும் வந்து சவாரிக்கு போயிருந்தா என்ன பண்ணுறதுன்னு தான் கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. மாறன் வந்து பின்னாடி வந்து ரொமான்டிக்காக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அந்த சவாரியை வந்து இறக்கி விட்றாங்க. வீரா வந்து திரும்பி பார்க்குறப்ப உள்ளேனையா அங்கே விட்டதை இங்கே கண்டினியூ பண்ண போகிறேன். நான் பேசினதை எல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும், உனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, வேறு வழி இல்லைங்கிற மாதிரி காமெடியாக ரொமான்டிக்காக அவங்க லவ்வை வந்து புரிய வைக்கிறதுக்கு மாறன் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல.